ஹாய். இந்த வீடியோவில் வந்து ஹவு பார்ட்டிசிபெண்ட்ஸ் saw the மூமெண்ட், எப்படி சிடிஎம்மில் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிசிபெண்ட் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ரிச் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, புவர் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க, பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள், உமன், இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி அந்த சிடிஎம் மூமெண்ட் வந்து பார்க்குறாங்க, எப்படி ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன நீட் இருந்துச்சு, சுயராஜ்னு அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லேண்ட்லார்ட்ஸ், அதாவது பணக்கார ஃபார்மர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன் கண்ட்ரி சைடு அப்படின்னா வில்லேஜ் சைடு, ரிச் ப்ளசன்ட் கம்யூனிட்டிஸ் லைக் பட்டாதிரிஸ் ஆஃப் குஜராத் அண்ட் ஜாட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், இவங்க ரெண்டுமே அந்த ஸ்டேட்டோட ஒரு பணக்கார கம்யூனிட்டி, அது விவசாயத்தில் உள்ள பணக்கார கம்யூனிட்டி. அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக அந்த மூமெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. எதுக்காகனா அவங்க வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, கமர்ஷியல் கிராப்ஸ் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது ட்ரேட் டிப்ரெஷன், அந்த இடத்துல பொருளாதார மந்தம் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கிராப்ஸோட விலை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ ஆஸ் த கேஷ் இன்கம், அவங்க கையில் வந்து இன்கம் இல்லாதனால அவங்களால என்ன பண்ண முடியலனா, கவர்மெண்ட் தேவையான ரெவன்யூ வந்து கொடுக்க முடியல. கவர்மெண்ட் வந்து ரெவன்யூ டிமாண்ட் பண்ணோம், அந்த டிமாண்டை கொடுக்க முடியல. அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஃப்யூஸ் பண்ணுங்கள், மறுக்கிறாங்க. நாங்கள் ரெவன்யூ கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க மறுக்கிறாங்க. ரிஃப்யூசல் ஆஃப் கவர்மெண்ட் டு ரெடியூஸ் த ரெவன்யூ டிமாண்ட் லெட் வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் ரீசெட்மெண்ட்னா கோவம். ஓகே. ரிச் பிளசன்ஸ் பிகம் enthusiastic supporter ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். அந்த பணக்கார ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப enthusiastic, ரொம்ப ஆர்வமாக அந்த சிடிஎம் மூமெண்ட்டுக்குள்ளே வராங்க. அதே டைமில் நிறைய கம்யூனிட்டிஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த மூமெண்ட்டுக்கு ஃபேவராக. அதுக்கப்புறம் நிறைய ரெகுலண்ட் அப்படின்னா அன்வில்லிங் மெம்பர்ஸ், அவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த பாய்காட், புறக்கணிக்கிற ப்ரோக்ராமுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. ஃபார் தம் த ஃபைட் ஃபார் சுவராஜ். அவங்க எதுக்காக ஃபைட் பண்ணுறாங்கன்னா, அவங்கள பொறுத்தவரை சுவராஜ் வந்து ஹை ரெவன்யூஸ்லேருந்து தப்பிக்கணும், ஹை ரெவன்யூஸை வந்து குறைக்கணும், அதுதான் அடியில் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட சுவராஜ். பட் தே ஆர் டீப்லி டிஸப்பாயிண்டட். அவங்க என்னன்னா, அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கல. மூமெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, 1931 கால் ஆஃப் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ரெவன்யூ அவங்க டிமாண்ட் பண்ணதை அந்த ரேட்டை ரிவைஸ் பண்ண முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காந்தி ஸ்டாப் பண்ணிட்டார். திருப்பி இதை காந்தி ரீஸ்டார்ட் பண்ணுவார் 1932. ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரிச் ஃபார்மர்ஸ் யாருமே இதுக்குள்ளே திருப்பியும் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து புவர் ஃபார்மர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோயரிங். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ டிமாண்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்குலாம் ஐடியா இல்லை. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லேண்ட்லார்ட்ஸ் வந்து நிலத்தை வாடகைக்கு வாங்கி அந்த நிலத்தில் தான் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. டெனட்ஸ்னால் குடியானவர்கள்னு சொல்லுவாங்க. வாடகைக்கு வாங்கி அதை விவசாயம் பண்ணி அதில் வர அமௌண்ட்டை கொஞ்சம் லேண்ட்லார்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு எடுத்துப்பாங்க. அப்போ சரியாக பொருளாதார மந்தம் இருக்கிறனால சரியாக விளைவிக்க முடியல. அப்போ ரெண்ட்டு வந்து யாருக்கு கொடுக்க முடியல, லேண்ட்லார்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியல. ஆஸ் அ டிப்ரெஷன், அந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ இன்கம் என்ன டிவிடெண்ட்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. டெனன்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால என்ன பண்ண முடியலனா, அந்த ரெண்ட்டை வந்து பே பண்ண முடியல லேண்ட்லார்ட்ஸ்க்கு. அப்போ லேண்ட்லார்ட்ஸ்லேருந்து நாங்கள் அன்பெய்டு ரெண்ட்டு, நாங்கள் பே பண்ண மாட்டோம், பே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ண ரீசன். ஆனால் ஜாயின்ட் அந்த ஃபார்மர்ஸ் வந்து சரியாக சப்போர்ட் இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புவர் ஃபார்மர்ஸ்லாம் ரேடிக்கல் மூமெண்ட்டு, அதாவது ரேடிக்கல் மூமெண்ட்னா கொஞ்சம் புரட்சி பண்ணுற மாதிரி மூமெண்ட்டு வந்து சேர்றாங்க. அந்த ரேடிக்கல் மூமெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணால், சோஷலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னா இவங்க அந்தளவுக்கு பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக, அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாமே கவர்மெண்ட் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜிஸ் வந்து சோஷலிஸ்ட்டுக்கும் கம்யூனிஸ்ட் இருக்கும். அந்த மூமெண்ட்டில் ஃபார்மர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. அப்ரெசிவ் ஆஃப் ரைசிங் இஷ்யூ, அப்ரெசிவ்னா வந்து கவலை. ஓகே. இந்த மாதிரி பிரச்சனை பெருசாகிட்டே போகிறனால ரிச் ஃபார்மர்ஸ்க்கும் அந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கும் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இவங்க எல்லாருமே யாருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, அந்த நோ ரெண்ட் கேம்பெயின், அந்த புவர் ஃபார்மர்ஸ்க்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. ஏன்னா ரிச் ஃபார்மர்ஸ்க்கும் லேண்ட்லார்ட்ஸ்க்கும் உள்ள ரெண்ட்டை தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஃபார்மர்ஸ் போடுறாங்க. அப்போ காங்கிரஸும் அதுக்கு என்ன பண்ணல அப்படின்னா, செவி சாய்க்கலை, இல்லை அவங்களும் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தேவையான ஒரு சில அமௌண்ட்டெல்லாம் யார் ஃபண்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி லேண்ட்லார்ட்ஸு, ரிச் பிளசன்ஸ் தான் வந்து அமௌண்ட் ஃபண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து சேர மாட்டேங்கிறாங்க. அப்போ இதில் கடைசி என்ன ஆயிருன்னா, அந்த புவர் பிளசன்ஸ்க்கும் காங்கிரஸுக்கும் இடையில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அன்செர்டைன், நிச்சயத்தன்மை இல்லாமையே போயிடும். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பெரிய பணக்கார ஃபார்மர்ஸ் பார்த்தோம், ரெண்டாவது புவர் ஃபார்மர்ஸ் பார்த்தோம், மூணாவது பார்க்க போது பிஸ்னஸ் கிளாஸ். ஓகே. அப்போது ஹவு டிட் ரிலேட் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் டூரிங் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரிஸ்க்கும் பயங்கரமான ப்ராஃபிட்டு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. கீன் அப்படின்னா மோர் ஈகர்னு அர்த்தம், சரியா?
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஓகே, எதுக்காகனா அகெயின்ஸ்ட் காலனியல் பாலிசி இந்த ரெஸ்ட்ரிக்டட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். காலனியல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் மேனோட ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய புது பாலிசி கொண்டு வராங்க. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி இவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த சிடிஎம் மூமெண்ட்டில் வந்து அவங்க சேர்ந்துருப்பாங்க. நம்ம தி வாண்ட் ப்ரொடக்ஷன் அகெயின்ஸ்ட் இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ். இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் குட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் குட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா அவங்களோட பொருள் வந்து விற்காமல் போயிடும். அது மாதிரி ருப்பீ ஸ்டீரிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்தியனில் ஒரு மணி இருக்கும், அங்கே உள்ள ஒரு மணி இருக்கும். இந்த மாதிரி ஃபாரின் குட்ஸை வந்து இந்தியாவுக்கு வரும்போது அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதில் வந்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இம்போர்ட் வந்து டிஸ்கரேஜ். இம்போர்ட் வந்து அந்தளவுக்கு பண்ண மாட்டோம். சரியா? டு ஆர்கனைஸ் த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் காங்கிரஸ் 1920 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்னொரு கான்ஃபெடரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. FICCIயும் 1927 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் யாரால் லீட் பண்ணப்பட்டுச்சுன்னா புருஷோத்தமன் தாஸ், ஜிடி பிர்லா, ஓகே, இவங்க எல்லாருமே இந்த ஆர்கனைசேஷனை லீட் பண்ணி கொண்டு போனாங்க. எதுக்காக அப்படின்னா காலனியல் கண்ட்ரோல். இண்டஸ்ட்ரீஸ்ட்டை வந்து காலனியில் வந்து கண்ட்ரோல் பண்ணதில்ல, அதுக்கு அகைன்ஸ்டாக இவங்க வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுபோக இந்த 2 ஆர்கனைசேஷனுமே சிடிஎம் மூமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் காங்கிரஸ் தேவையான ஃபினான்ஷியல் அமௌண்ட்டு, போராடுறதுக்கு அமௌண்ட் தேவை, அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துச்சு. ப்ளஸ் டு ரிஃப்யூஸ் த பை அண்ட் செல் த இம்போர்ட்டட் குட்ஸ். இப்போது இம்போர்ட்டட் குட்ஸு வெளியேருந்து ஃபாரின் குட்ஸை வந்து பை பண்ணவும் கூடாது, செல் பண்ணவும் கூடாது, அதுவும் மறுக்குது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. த மோஸ்ட் பிஸ்னஸ் மேன் கேம் டு சி த ஸ்வராஜ். இந்த பிஸ்னஸ் மேன்லாம் ஸ்வராஜை எப்படி வந்து டைமில் பார்க்குறாங்கன்னா, பிரிட்டிஷ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பிஸ்னஸ் மேலே இருக்குல்ல, அது ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. அந்த ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி வுட் ஃப்ளோரிஸ் வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின். ஃப்ளோரிஸ்ன்னு என்ன சொல்கிறதுனா டெவலப் ஆகணும். ஓகே, பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகணும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவங்களோட ஸ்வராஜ். பட் ஆஃப்டர் ஃபெயிலியர் ஆஃப் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1930, 31, 32 இந்த டைமில் நடக்கும். அப்போ நடக்கும்போது அந்த பிஸ்னஸ் குரூப்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிமாண்டை வந்து அங்கே பேசுகிறதுக்காக கூப்பிட்ருப்பாங்க காந்தியை. அது ஃபெயிலியர் ஆனோடனையும் இந்த பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளுக்குலாம் வந்து நம்பிக்கையே இல்லை. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இதோட இருக்கிறது அந்தளவுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் வேர் அப்ரெசிவ் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆஃப் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ். அப்போ நிறைய பேர் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ்னால் சண்டை போடுறது, ஆயுதங்களை வச்சு சண்டை போடுற இது வந்து கொஞ்சம் கலாச்சாரம் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா பிஸ்னஸ் வந்து சரியாக டெவலப் ஆகாது, நடக்காது. அதுபோக புதுசாக வர யங் மெம்பர்ஸ்லாம் எங்கே போயிடுறாங்கன்னா, காங்கிரஸோட யங் மெம்பர்ஸ்லாம் இந்த சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சொன்ன முன்னாடியே ஃபுல்லாக கவர்மெண்ட்டே எல்லாமே இண்டஸ்ட்ரீஸு எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்தாங்க. ப்ரைவேட்டில் பப்ளிக் வராது. ப்ரைவேட்டில் வந்து லாபம் ஈட்டுறதுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சோசியலிசத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்லேயே எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும், அது ப்ரைவேட்டுக்கு வராது. அப்போது இப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் யாருன்னா ப்ரைவேட் பீப்புள், அந்த பீப்புளுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு காங்கிரஸ் உள்ள யங்கர் மெம்பர்ஸ். அதனால் அவங்க இந்த சிடிஎம் மூமெண்ட்லேருந்து அப்படியே விலகியே போயிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். அவங்க வந்து சிடிஎம் மூமெண்ட்டில் அந்தளவுக்கு பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணல, எக்ஸப்ட் நாக்பூர் தவிர்த்து மற்ற யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து ரொம்ப காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருப்பாங்க, அலூஃப்னா டிஸ்டன்ஸாகவே. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தேட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேட் இன் சிடிஎம் மூமெண்ட். காந்தியின் ப்ரோக்ராமோட ஐடியாஸ் எடுத்துகிட்டு ஒரு சில ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஃபாரின் குட்ஸை புறக்கணிச்சாங்க. அதே மாதிரி பார்ட் ஆஃப் தியர் ஓன் மூவ்மெண்ட் அகேன்ஸ்ட் லோ வேஜஸ். இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அகேன்ஸ்ட்டு அவங்க மூவ்மெண்ட் நடத்திருப்பாங்க. அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன், சேஃப்டி, டைமிங், அதுக்கு அகேன்ஸ்டாகவும் அவங்க மூவ்மெண்ட் நடத்தியிருப்பாங்க அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க்கர்ஸு. அதே மாதிரி ரயில்வே ஸ்ட்ரைக்கு 1930 டாக் ஒர்க்கர்ஸ்னால் அந்த நேவல் டாக் யார்டுன்னு சொல்லுவோமா, அந்த துறைமுகத்தில் வேலை பார்க்குறவங்க டாக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்ட்ரைக் 1932. 1930 1000 ஆஃப் ஒர்க்கர்ஸ். சோட்டா நாக்பூர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேட்டோ, அங்கே நிறைய ஓர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மைன்ஸில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காந்தியோட கேப், அந்த ஒயிட் கலர் கேப்பை வந்து தலையில் போட்டுட்டு அவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க. ரேலிஸ் பேரணி நடத்துகிறாங்க, பாய்காட் கேம்பெயின் நடத்துகிறாங்க. பட் காங்கிரஸ் வாஸ் reluctant டு இன்க்ளூட் த ஒர்க்கர்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்
அந்த ஒர்க்கர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுல வந்து அன்வில்லிங், அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபன் பண்ணுறதுலாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் ஃபன் பண்ணுறாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க்கர்ஸை சேர்த்தா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு வந்து கோவம் வந்துடும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள சேர்க்குறதே இல்லை. கடைசி வரைக்கும் அப்படியே தனியாகவே இருக்கிறாங்க. டிவைட் த ஆன்டி இம்பெரியல் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்த லாஸ்ட் கிளாஸ் வந்து உமன். another important feature of CDM மூமெண்ட் வந்து லார்ஜ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன். காந்தியின் சால்ட் மார்ச்சில் வந்து நிறைய உமன்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகே, கேம் அவுட் ஃபார் தி ஹோம், லிசன் டு ஹிம், காந்தியோட பேச்சை வந்து கேட்குறாங்க. தே பார்ட்டிசிபேட் இன் ப்ரொட்டஸ்ட் மார்ச், அந்த பேரணியில் மேனுஃபேக்சர் சால்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. கிளாத்து வந்து ஃபாரின் கிளாத்தை வந்து புறக்கணிக்கிறது இல்லை. லிக்கர் ஷாப்பை போயிட்டு விற்பனை பண்ணாமல் தடுக்கிறது, எல்லாத்துலேயுமே உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் ஜெயிலுக்கு போனாங்க. அர்பன் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா உமன்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னா அப்பர் கிளாஸ்ட் ஃபேமிலியிலேருந்து, ரூரல் ஏரியாஸ்லேயும் பெரிய பணக்கார விவசாயி ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. அப்போ காந்தியோட அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது, காந்தியோட காலை அவரோட கூப்பிட்டதை ஏற்றுக்கிட்டு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, உமன்ஸ்லாம் வந்து நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ரோட்டுக்கு வரும்போது. ஸ்கேட் டியூட்டி ஆஃப் உமன், அது வந்து ஒரு புனிதமான டியூட்டின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் வந்து நினைக்கிறாங்க. காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் இன்க்ரீஸ்ட் பப்ளிக் ரோல் டிட் நாட் நெசசரி மீன் எனி ரேடிக்கல் சேஞ்ச். உமன் உள்ள பப்ளிக் வந்து போராடணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் உள்ள ஒர்க்கு, டியூட்டி ஆஃப் உமன் டு லுக் ஆஃப்டர் ஒர்க் அண்ட் ஹீத் அப்படின்னா அடுப்பாங்கரில் உள்ள ஒர்க்கையும் வீட்டில் உள்ள ஒர்க்கையும் மட்டும் பாருங்கள். அதுதான் வந்து ஒரு நல்ல மதராகவும் நல்ல ஒய்ஃபாகவும் இருங்கன்னு சொல்லி காந்தி சொல்லிடுவார். அண்ட் ஃபார் லாங் டைம் காங்கிரஸ் வாஸ் ரெகுலண்ட். காங்கிரஸ் என்ன பண்ணால் உமன்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற பெரிய பெரிய கமிட்டிலேயோ போராட்டத்திலேயோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அன்வில்லிங் தான். டு அலோவ் உமன் டு ஹோல்ட் எனி பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி வித் இன் தி ஆர்கனைசேஷன். இட் வாஸ் கீன் ஒன்லி ஆன் தேர் சிம்பாலிக் ப்ரெசன்ஸ். ஜஸ்ட் உங்கள் ப்ரெசன்ஸ் மட்டும் போதும், ரொம்ப வந்து அவங்க எல்லாத்தையும் இன்வால்வ் ஆக விடலை காங்கிரஸில் உமன். ஓகே, இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் லிமிட் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.